இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் உயர்வினை தருமா, செல்வங்கள் தருமானா முதல்ல நாம் ஆட்சி பெறணும். முதல்ல ஒரு மனுஷன் நிற்கணுமா, முதல்ல நிலை பெற்று நிற்க வேண்டும். மறைஞ்சே நம்ம கொஞ்ச நாளாக இருந்துட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்துருமா, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திச்சிருமா, ஏன் நம்ம வாழ்க்கை தரம்லாம் இப்படியே ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ராசிநாதன் என்று சொல்கிறவரும் 12ஆம் இடத்துல வீட்டுக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் நம்மளாலையும் சொல்ல முடியும் சுவாமி. இந்த மாத பலாபலங்களை கூறும் போதெல்லாம் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து நேரடி பார்வையாக ஓரளவுக்கு நம்மளுக்கு சமாளிக்கின்ற தன்மையும், ஏன்னா குரு பகவானும் இப்போ வகரகதிக்கு வந்துட்டார், ஓரளவுக்கு உங்களுக்கான மாற்றங்கள் உறுதியாக செயல்படும். யாருன்னா எதனா கொடுக்கட்டையா, மற்ற கிரகங்கள் கொடுக்கறத விட குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் இப்போ உயர்வினை காட்டும். உங்களுக்கான தடுமாற்றமாக நாம் வாழ்ந்திருந்தோம் பற்றிய வாழ்க்கை, இனிமேல் தடுமாறி நாம் வாழ்வதில்லை. பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம தேவையில்லாத மனுஷனுக்கிட்ட நாம் மறைச்சி பேசணும் அவசியம் இல்லை. நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன்னு சொல்கிறத விட இனிமேல் உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை பெற போகிறீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முதல்ல மனுஷனுக்கு நம்ம மனசு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலை செய்ய முடியும். இந்த நெகட்டிவ் திங்ஸை கொடுக்குறதும் அவர் தான், பாசிட்டிவ் கொடுக்குறதும் அவர் தான். இறைவன் தான், நவக்கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் தேவையில்லாத செலவினங்களும் சற்று அதிகரித்து தரக்கூடிய மாதமாகும். வெளியூருக்கு, அதாவது நம்மளுக்கு நட்பு வட்டாரங்கள் என்று சொல்கிற மாதிரி உறவினர்கள் வருகையும் சற்று அதிகமாக இருக்கும் சுவாமி. இந்த மாதத்தில் உறவினர் செலவோ உறவினர் சார்ந்த விஷயத்திலையோ இந்த உறவினர் சார்ந்த விஷயங்களை நாம் கவனிக்கக்கூடிய காலமாகும். அதுக்கு செலவினங்கள் செய்யறதுக்கான காலமாகும். வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள், அதாவது ஆன்மீக பயணங்கள் என்று சொல்கிறாங்க. சூரிய பகவான் அந்த இடத்துல இருப்பதாலேயும் ஏழுமலையான் சன்னதிக்கோ அல்லது நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கோ அந்த கோயில் அலம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். மனுஷன் இறைவனிடத்தில் சென்றால் தான் குறைகளை நீக்க முடியும். நம்மக்கிட்ட சொல்லி மற்றவர்கிட்ட சொன்னால் முடிஞ்சால் அவங்க 10 ரூபா தான் தருவார். ஆனால் இறைவன் சன்னிதானத்துக்கோ நம்ம உள்ளத்தில் நாம் இறைவனை நல்ல ஆன்மீக பற்றோடு இறைவனை நாம் தரிசிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, நமச்சிவாயம் ஒன்று தான், நாராயணன் ஒன்று தான். நாம் தான் பிரிச்சுக்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போது தான் நாம் நாணத்தும் நாம் மாற்றத்தும். மாதத்தில் கிடைக்கின்ற நம்மளுக்கு பிரசாதம் என்னென்ன கொடுக்குறானோ, நமக்கு உண்ணும் பொழுதெல்லாம் பசிக்க நேரத்தில் எவர் உணவு கொடுக்குறாரோ அவர் தான் நம்மளுக்கு இறைவனே. நான் எதையுமே நான் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு உலகத்தில் நீங்கள் எத்தனை தெய்வம் கொடுத்தாலும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவாரா? கடைசி வரைக்கும் நம் வாழ்வாதாரம் முடிகிற வரைக்கும் இறைவன் நம்மளை ஓரளவுக்கு வச்சுக்கின்னு காப்பாற்றி போனாவே போதுமானது. என்னுடைய கருத்து ஐயாது. மற்ற கிரகங்கள், அதாவது பெரிய உயர்வான நிலைமைக்கு செல்வதை விட ஒரு நடுத்தர நிலைமையோடு நம்மளை பாகி வரைக்கும் கடைசியில் என்ன சொன்னால், கடலை தூக்கி போட்டு டக்குன்னு மேலேருந்து மொத்தமாக கீழே தள்ளி விடுறதை விட கடைசி வரைக்கும் நம்ம நிலைப்பாட்டில் எதுவும் மாறாமல் வச்சுருந்தாவே அது உன்னதமான வாழ்க்கை தான். ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் இனிமேல் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகமாக உருவாகக்கூடிய மாதம்னா அது புரட்டாசி மாதம். துளாராசி பொறுத்த வரைக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. தனச்சேர்க்கை என்று சொல்கிற மாதிரி வரவுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும், ரெட்டிப்பாகவும் இருக்கும் சாமி செலவினங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியூர் பயணமோ நம்ம இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுப செலவுகள் எல்லாமே பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதன் மூலியமாக நம்மளுக்கு வருமானமும் தரும். ஒரு மனுஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொன்னால் அது விரயம் மட்டுமல்ல, அதிலையும் திடீர் அதிர்ஷ்டமும் கொடுத்துருக்கான். நம்ம செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும் கொடுத்துருக்கார் ஐயா. ஏன்னா அவரே தான் 9ஆம் அதிபதியும் கூட. புதன் பகவான் 9ஆம் அதிபதியும் கூட தான். ஏன்னா அவரை வச்சு சொல்லணும், சூரியனை வச்சு முக்கியமாக சொல்லணும். அதை 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல செல்ல பொழுதெல்லாம் உங்களுக்கான அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் செல்வங்கள் சேருவதை எவராலையும் தடுக்க முடியாதான். அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல செல்வங்கள் சேரும்போது 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த செலவினங்களை அளவுக்கு நாம் சமாளிக்கிற அளவுக்கு திறமையை நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்போ வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருப்பினும் 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி செயல்படுத்துவது உங்களுக்கான வேலை சார்ந்த விஷயத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்காக நாம் காத்துட்டுருக்கோன்னா, இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காம இருக்கலைன்னா, ஒரு வீடு சார்ந்த விஷயத்தில் எனக்கு கணக்கு கிடைக்கலைங்க, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அந்த வீடுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இலவச வீடுன்னு சொல்கிறோம் இல்லை, முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் வீடோ அல்ல மருத்துவ செலவோ நம்மளுக்கு கிடைக்காமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம் சுவாமி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் வீழ்ந்து போவதற்கான காலமே கிடையாது. இனிமேல் வாழ்வதற்கான காலம்தான் துளாராசிக்கு புரட்டாசி மாதம். அந்த நாராயணன் என்று சொல்கிற மாதிரி லக்ஷ்மி நாராயணனை வழிபட
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறைவன் ஒருவரே பொருட்டு நம்மளுக்கு எவரையும் காப்பாற்றணும் அந்த இறைவன் நாமத்தை சொல்வது, அந்த ஏழுமலையான் சந்நிதிக்கு செல்வதோ, ரங்கநாத பெருமானை தரிசிப்பதோ, திருச்சிக்கு சென்று ரங்கநாதனும் ரங்கநாயகியும் அந்த ஆதிசேஷன் என்று சொல்கிற மாதிரி ராமானுஜருடைய தரிசிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை கண்டிப்பாக பார்க்கலாம். இது யாரும் எதையும் உங்களுக்கு எதுவுமே பண்ண போகிறதில்லை. சந்நிதிக்கு செல்வதும் புனித நீராடுவதும் உங்களுக்கான வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு இது உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்க போதுன்றீங்களா, இந்த மாதம் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுக்க போகிறான் சுவாமி. உன்னதமான காலம் என்று கூட சொல்லுவேன். எதையும் அரசாங்க தரப்பில் வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், ஐயா கிடைக்கல எனக்கு அப்படியே நிற்குது ஐயா, எல்லாமே ஒரு பட்டாசு வாங்கத்தாலும் ஆதார் கார்டு ஆகட்டும், ஒரு நிறைய சர்டிஃபிகேட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கு, திரும்ப கிடைக்கலன்னா அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அரசாங்க தரப்பு உத்தியோகத்தில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது உகந்த மாதம் என்று கூட சொல்லுவேன். இதெல்லாம் நடத்தினா இதெல்லாம் வச்சுருந்தா ஓரளவுக்கு நம்மளால் இதில் தான் மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒரு எண்ணம் எல்லாம் இதுக்கு முன்னே கிடையாது. எல்லாத்தையும் வாரி நம்மளே போட்டுக்குவோம் தலைமையில். குடும்ப பிரச்சனையாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே சோல் மேலே இருக்கும் இல்லை, அதெல்லாம் விட்டுடுவீங்க. இப்போது இதெல்லாம் தூக்கிப்பட்டு நம்மளால் இவ்வளோ செய்ய முடியும், இதை நாம் கரெக்ட் பண்ணிக்கலாம், இதனால் நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாம் போகலாம். சுப செலவுகள், உடல் உழைப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க போதுங்க இந்த வாட்டி. ஏன்னா சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இதுவரைக்கும் நீச்சகதி பெற்றிருந்த சுக்கிர பகவானும் புரட்டாசி மாதம் ஒரு 3 தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறப்போகிறார். ஒரு மனுஷன் கீழ்மட்டத்துக்கு சென்றால் உடனுக்குடனே மேலே வந்துடுவான்னு சொல்கிறதுக்கு இதுவே ஒரு உகந்த காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய தன்மையில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஆட்சி பெருங்க பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு மேட்ரை சொல்லலாம். ஒருத்தர் எவரும் கெட்டதும் கிடையாது, ஒருத்தர் வாழ்ந்ததும் கிடையாதுன்றதுக்கு இதுவே உகந்த காலம். இன்று உங்களுக்கு ஒரு காலம் வரும், நாளைக்கு எனக்கு ஒரு காலம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த காலத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் இல்லை, அந்த கிரகங்களே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குது. நேற்று வரைக்கும் அவர் நீச்சகத்தில் இருந்தவர், வலுவிழந்து காணப்பட்டவர் கூட இப்போது ஆட்சி பெற்று காணப்படுகிறார். ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படிலாம் மாறுது பாரு. காலம்தான், நேரம்தான் தீர்மானிக்குது, நம்ம கிரகங்கள் தான் நம்மளை தீர்மானிக்குதுன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம். நாளை பொழுது நல்ல பொழுதா விடியட்டும் தான் எப்போவுமே நினைக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் உன்னதமான காலம் என்று கூட சொல்லலாம். ஐயா நம்ம வீட்டில் சரியான முறையில் ஆல்டேஷனோ எதுவும் பண்ணலை, நம்ம வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் இனிமேல் கவனத்துக்கு எடுத்துக்காமல் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். ஏன்னா புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுவதும், எந்த ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்தி உச்சம் பெறுதுன்னா அதனுடைய வலுவுத்தன்மை அந்த மாதம் முழுவதுமே காணப்படும். அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி அவர் தான், நம்மளுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்கிறவரும். சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று 3 தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்றாலே போதுமானது. எதையும் சந்திக்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை ஒரு மனுஷங்கிட்ட வந்துடும். எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும் சாமி. இது வரைக்கும் நேற்று வரைக்கும் பயந்து இருந்த நான்லாம் கடனை சமாளிப்பேனா சமாளிக்க மாட்டேனா, அந்த தைரியம் தன்னம்பிக்கை எப்போ ஒரு மனுஷங்கிட்ட வருதோ அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவருவதை கண்கூடாக எதையும் சமாளிக்கலாம். எண்ணமே ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் நாம் அந்த செயலை செய்ய வைக்கிறது அவர் தான். ஒரு அமைப்பில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையானும் தரிசிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.